நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இந்த வாரம் ஸ்ரீ பைரவி ஜோதிடர் அசோக் குமார் அவர்களின் வார பலன்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளௌம் ஹ்ரீம் ஸ்வஹா. இந்த ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாம பார்க்கலாம். அது பாருங்க, எத்தனை பேருக்கு இப்ப ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல பிறந்திருப்பாங்க, ஒரே நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. அப்படின்னா எல்லாரோட ஃபியூச்சரை ஒரே மாதிரி இருக்குமா? கண்டிப்பா இல்லை. எதுக்கு? உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ டைமோ என்னமோ தப்பா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த கை ரேகை வச்சு அது ரெண்டுமே சிந்தசைஸ் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கை ரேகை லைன்ஸ் சேஞ்ச் ஆகுது. பாருங்க, மேஜர் லைன்ஸ் சொல்லுவாங்க, மைனர் லைன்ஸ் சொல்லுவாங்க, சின்ன சின்ன ரேகைகள் எல்லாம் இருக்கு. இப்போ உங்க ஜாதகத்துல ராஜயோகம் இருக்குன்னு பாருங்க, கஜகேசரி யோகம் இருக்கும் பாருங்க. அது கையில எப்படி இருக்கு? இப்ப கஜகேசரி யோகம்னா ஜூபிட்டர் குரு கிரகம் சந்திரன் சேர்ந்து இருக்கிற ஒரு யோகம். அது இந்த கைரேகையில எந்த டைம் பீரியட்ல இதாயிருக்கு. இப்போ ஆர்ஜி ராவ் அவர்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன் நாடி ஜோதிடத்துக்கு நிறைய இருக்கு. சிஎஸ் பட்டேல் அவர்கள் கூட நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஆர்ஜி ராவ் அவர்களோட அவர் எழுதியிருக்கிற அந்த புத்தகத்துல அவரோட ரிசர்ச்னால இந்த கைரேகை வச்சு நம்ம ஜாதகம் ரெண்டுமே வச்சு நிறைய விஷயங்களை பத்தி சொல்லலாம். இப்ப பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் எப்ப நடக்கும், வேலை எப்ப கிடைக்கும், இந்த பைனான்சியல் பிரச்சனை எப்ப வெளியே வருவீங்க, இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம சொல்லணும்னா ஜாதகத்தை பார்த்து, கோச்சாரத்தை பார்த்து, இந்த கைரேகை வச்சு எந்த ஏஜ்ல அந்த ரேகை ஸ்டார்ட் ஆகுது, இப்போ அந்த லைன்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆகுது. இப்ப பாருங்க, இந்த 12 ராசிகள் நம்ம கையில இருக்கு. ஸோ அது வச்சு எப்படி சொல்றது, ரெண்டுமே மேட்ச் பண்ணி தான் சொல்லணும். அப்படி உங்க ஜாதகத்தை பார்க்கறதுக்காக இதுக்கு நிறைய பேரோட டைமும் டேட்டும் சரியா இருக்காது. ரெண்டுமே சேர்த்து ரெண்டுமே சிந்தசைஸ் பண்ணி பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல உங்க கன்சல்டேஷன் நீங்க புக் பண்ண. மீன ராசி 2026 மே 24க்கு அப்புறம் இந்த மீன ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நாம பார்க்கலாம். இது மீன ராசியில இருக்கிற சனி, நிறைய பேருக்கு இது தெரியும். இது சாடை சாத்தி நடந்துட்டு இருக்கு மீனராசியில பிறந்தவருக்கு. அது எப்படின்னா, இது அவருக்கு மீனராசிலே சனி இருக்கிறதுனால மீனராசி 7வது வீடை அதை டைரக்டா பார்க்கும்போது யூசுவலா நிறைய பேருக்கு திருமணம் டிலே ஆயிடும். உடம்புல காலுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பேக் போன் பெயின், வெரிகோசன்னு சொல்லுவாங்க இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாயிடும். அங்க இந்த 10வது வீடு பார்க்கும்போது கரியர் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும். ஆனா வெளிநாட்டுக்கு யாருக்கு போறதுக்கு யாரும் ட்ரை பண்ணிட்டீங்களோ அவர் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்காது. ஆனா பொது ஜாப் கிடைக்கிற சான்ஸ் அதிகமாக இருக்கும். 3வது வீடு அதை பார்க்கும்போது உங்களுக்கு உங்க தம்பிகளுக்கு நடுவே கொஞ்சம் வாக்குவாதம், கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம். மீனராசிலிருந்து சதுர்த்த பாவத்தை தசபாவத்தை நாம பார்த்தா கண்டிப்பா நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம், வீடு கட்டுற யோகம், அதுக்கப்புறம் எங்கோ ஒரு வீடு, நல்ல வீடு கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. சில பேர் ரெண்ட் பர்பஸுக்காக கட்டுவாங்க. அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஜாப் கூட ரொம்ப ஈஸியா கிடைக்கும். இப்ப இப்போதான் அவர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்டடீஸ், ஆனா இம்மிடியேட்டா அவர் ஜாப், இப்போ கேம்பஸ் செலெக்ஷன் எல்லாமே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஜாப் கிடைக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஜாப்ல சேஞ்சஸ், ஜாப்ல டிரான்ஸ்ஃபர், ஜாப்ல சேலரி ஹைக் ஆகிற சான்சஸ், பொசிஷன் சேஞ்ச் ஆகிற சான்சஸ் எல்லாமே பாசிட்டிவா நடக்கிற சான்சஸ் மீன ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. இந்த சாடை சாத்தியம் சொல்லுவாங்க. சாடை சாட்சி அவாய்ட் பண்ணணும்னா பின்னாஷ்டக வர்க்கம் பார்க்கணும், அஷ்டக வர்க்கத்தை பார்க்கணும். சனி உங்களுக்கு என்ன, அதோட லார்ட்ஷிப் என்ன, எல்லாமே பார்த்து தான் சொல்ல முடியும். அது விட்டுட்டு ஒரு கிராம் சேஞ்ச் ஆகுறதுனால நாமே பயப்படக்கூடாது. எனக்கு தெரிஞ்சிருக்க நிறைய நிறைய பொலிட்டீஷியன்ஸ், பிசினஸ் மேன்கள் இந்த சாடை சாட்சியில தான் சக்சஸ் ஆகிருக்காங்க. சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு அந்த என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அப்படிதான் அப்படி இருக்கிறதுனால பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் சந்தான யோகம் இருக்கு இந்த ராசியில பிறந்தவருக்கு. கவர்மெண்ட் ஜாப் யோகம் அதிகமாகவே இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. இந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாயிடும். 6வது வீட்டில் இருக்கிற கேதுனால கண்டிப்பா கடன் பிரச்சனை அதிகமாகிற சான்ஸ், தைரியமா இருங்க. 2வது வீட்டில் இருக்கிற செவ்வாய்னால உங்களுக்கு இந்த பைனான்சியல் பிரச்சனை நீங்க வெளியே வருவீங்க. ஆனா பிஸ்னஸ் பண்றவருக்கு கூட ரொம்ப நல்லாவே இருக்கு, அதிகமான சக்சஸ் இருக்கு, நிறைய லாபம் அதிகமாகிற சான்சஸ் இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் மீனராசியில் பிறந்தவர்.